ராகுல் என்னோடய ட்ரீம் ஜாப் வந்து இதுதான், இதை நான் பண்ணணும், இதுக்கு வந்து நான் எந்த டைரெக்ஷனில் போகணும், என்ன பண்ணணும், பண்ணால் நான் இது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரீம் ஜாப்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து சில அசம்ஷன்ஸ் அண்ட் மெத் இதில் என்னென்ன இருக்குது, அண்ட் என்னோட ட்ரீம் ஜாப் என்ன, இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து இந்த ட்ரீம் ஜாப் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நிறையா இருக்கும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்ம தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 years 20 years நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரீம் ஜாப்ன்ற கான்செப்டே வந்து நம்ம பேச மாட்டோம், யோசிக்கவும் மாட்டோம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் மாமாவோ உங்களோட ஒரு 10 yearsக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போனவங்கள கவனிச்சிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 10 years 15 years ஆனதுக்கப்புறம் அவங்க ட்ரீம் ஜாப் இதை பற்றிலாம் பற்றி பேச மாட்டாங்க. அவங்களோட ஒர்க் என்னவோ அது ரிலேட்டடாக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக மேபி பேசுவாங்க, இல்லை அதோட ஆலைட் ஃபீல்ட்ஸில் வந்து பேசுவாங்களே தவிர, என்னோட ட்ரீம் ஜாப் வந்து நான் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ட்ரீம் ஜாப் வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு கவனிச்சுக்கோங்களேன், விஸ்டம். அந்த விஸ்டம் என்னென்னு கேட்டு வச்சுக்கலேன், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்றது தான் அந்த விஸ்டம். இது சரி. ஃபஸ்ட்டு இந்த ட்ரீம் ஜாப்னா என்ன, ஏன் இந்த யங் ஏஜில் மட்டும் நம்ம ட்ரீம் ஜாப் பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம படிக்கிறப்ப நம்மளை என்னத்துக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், லைஃப் வந்து நல்லா இருக்கணும், ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக நம்ம படிக்க சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இது படிக்கிறதே அந்த வேலை செய்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கொண்டு போகிறாங்க, விச் இஸ் ஓகே. பட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த போகிற டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து எல்லா ஃபீல்டை பற்றி நம்மளுக்கு தெரியப்படுத்துறதில்ல. நம்மளுக்கு வந்து ஒரு சில ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது. நம்ம ஸ்கூலில் கேட்டோன்னே என்ன அப்புறம் அஸ்ட்ரோனட், ஓகே. ஆனால் அஸ்ட்ரோனட் ட்ரைனிங் போனாலும் தெரியும், ஓகேவா, வாந்தி எடுத்து மாளாது. ஸோ அதனால் வந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அது ஃபேன்சியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பைலட்டுன்னுவாங்க, அஸ்ட்ரோனட்டுன்னுவாங்க. சிவில் இன்ஜினியர் ஆக போகிறவங்கள்ட்டலாம் கேட்டு பிஇ ஜாயின் பண்ணி சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஸ்ட்ரக்சரல் பண்ண போகிறேன், நான் ஸ்ட்ரக்சரல் ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது கெத்து, அவ்வளோதான். அந்த ஃபீல்டில் அது இருக்குது. எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நான் வந்து நல்லா புலி, எனக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்லாம் சூப்பராக போடுவேன். நான் பீம் டிசைனை வந்து லோடை வச்சே கால்குலேட் பண்ணுவேன், டெட் லோட் லைவ் லோட் வச்சே கால்குலேட் பண்ணுவேன். அதெல்லாம் வச்சுலாம் இல்லை, எல்லோரும் சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஃபோர்த் இயர் போகிறப்ப வந்து தெரிஞ்சிடும், ஓகே நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேயே 2 அரியர் வச்சுட்டோம், நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் அதே சப்ஜெக்ட்டை ஃபுல்லாக உட்காந்து 8 சப்ஜெக்ட் உட்காந்து நம்ம பாஸ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக் ஆன ஒரு நேச்சருக்கு வந்துடுவோம். பட் அதையும் மீறி சில பேர் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து குட்டாக இருக்கிறவங்க, நல்லா செஞ்சவங்களாம் வந்து மாஸ்டர்ஸ் எடுத்துருவாங்க, மாஸ்டர்ஸ் இன் ஸ்ட்ரக்சரல் எடுத்துருவாங்க. பட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், வேலை ஆப்பர்ச்சுனிட்டின்னு போகிறப்ப ஒரு டிசைன் ஒர்க்கு, ஒரு ப்ராஜெக்டில் டிசைன் ஒர்க்குன்றது இவ்வளோ பெரிய ஸ்கோப்பாக இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த டைமில் யோசிக்க மாட்டோம். அண்ட் ஈவன் நம்மளுக்கு சொல்லித்தர ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்திங்கன்னா தே ஆர் நாட் இண்டஸ்ட்ரி பீப்புள். ஸோ அவங்களுக்கும் தெரியாது இதில் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதில் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாது. அண்ட் ஸோ அந்த மாதிரி. அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் இருக்கவங்க டென்ஷன், நான் வந்து எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும், ஐடி செக்யூரிட்டி போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா சவுண்ட் ஸ்கூல் அது சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதை தவிர அந்த வேலைக்கு எனக்கு வந்து ஸ்கில் செட் இருக்குது, அந்த வேலை வந்து என் ஸ்கில் செட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால கிடையாது. அண்ட் அது எல்லாரையும் கிடையாது, பட் மெஜாரிட்டி நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கூல் டேஸ் அப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட்டம் வந்து எப்படி நான் விற்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நான் வந்து ஒரு பேஷனட்டாக வந்து பட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், நல்லா வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டுலாம் நிறையா இருந்தேன். அதை நான் பண்ணும் பெருசானதுக்கு வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் வச்சுருந்தேன் வீட்டில், சின்னதாக ஒரு தொட்டியில் கப்பி வச்சுருந்து, அதுக்கப்புறம் வந்து நிறைய தொட்டி, நிறைய மீன், மொத்தமாக வந்து ஐ திங்க் ஒரு 300 மீன் ஒன்று வச்சுருப்பேன், 200-300 மீன் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது ஈவன் இப்போ பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப அக்வாரியம் வந்து இட்ஸ் லாட் மோர் டிஃப்ரெண்ட் கைஸ். என்னென்னா இப்போ வந்து நம்ம ஆப் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி வந்து நான் இன்ஜினியரிங் டிசைன் சைடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாம் வாட்டர் டிசைன் பண்ணுறோம், இல்லை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்போ கேமோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேக்ஸிமம் ப்ளஷர். அதாவது ஒரு மெஜிஷியன் வந்து அந்த எல்லா ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாரையும் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக போய்ட்டு அப்படி பவ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா வந்து உங்களோட பாராட்டுங்களை எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றது. அது பேர் வந்து ப்ரெஸ்டீஜ். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மற்ற இந்த ஐடி ஒர்க்காக இருக்கட்டும், என்னோட சிவில் ஒர்க்காக இருக்கட்டும், இதில் வந்து மேக்ஸிமம் ப்ரெஸ்டீஜ் தட் யூ கேன் கெட் என்னென்னா, நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்ணுறது, அதை அவங்க யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதில் ஒரு பெருமை கிடைக்கும். வேறு இந்த அக்வாரியமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு உயிர்.
ஸோ அதனால் வந்து இட் ஆட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேக்டர் as well. அண்ட் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அதை நம்ம வளர்க்குறோம், அண்ட் அந்த மீனுக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு, அதுக்கு வந்து கரெக்டான மெடிசின்ஸ் அதெல்லாம் போட்டு அதை கரெக்டாக வளர்த்து, அது ஒவ்வொரு மீனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி ப்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பெட்டா அப்படின்ற ஒரு ஃபிஷ் வந்து ஃபைட்டர் ஃபிஷ்னுவாங்க. அதை ப்ரீட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி டிஃபிகல்ட் ஒன். ஏன்னா அதில் கண்ணில் விளக்கணை விட்டுட்டுருக்கணும். அது நீங்கள் கரெக்டாக கவனிக்கல அப்படின்னா வந்து ஃபீமேல் வந்து அதோட குட்டியெல்லாம் சாப்பிட்ரும். அதேமாரி கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசி இருக்கிற டேங்க்கில் இருக்கணும், கொஞ்சம் பெரிய டேங்க் இருக்கணும், இருட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஏஞ்சல் டிஃபிகல்ட்டு அண்ட் மாலிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி, கப்பீஸ்லாம் ஈஸி, கொய்காப்பும் கிட்டத்தட்ட வந்து சிமிலர் டு கோல்டு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஹைண்ட் இட். இது வந்து யோசிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து தெரியாது, எல்லா மீனும் குளத்தில் தானே இருக்குது, எல்லா மீனும் வந்து கடலில் தானே இருக்குது, இதில் என்ன எல்லாம் ஒரே என்விரான்மெண்ட்டில் தானே இருக்குது, இதுக்கு என்ன அப்படின்னு இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்டு அக்வாரியமில் நம்ம வச்சு ப்ரீட் பண்ணுறப்ப ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெக்கானிசம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் வெரி பேஷனட். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து தலைநகரில் ஸ்கூல் இருக்கும், வீடு வந்து வயலூர் ரோட்டில் இருக்கும். அதில் போகிறப்ப சைக்கிளில் சம்டைம்ஸ் நான் போவேன். ஸோ அப்போ போகிறப்ப வந்து புத்தூர் கிட்டக்க வந்து ஒரு அக்வாரியம் ஷாப் இருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட்டு மீன் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதெல்லாம் அங்கே தான். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போகிறப்ப அங்கே நின்று பேசி அவர் ஃப்ரெண்டாக ஆகிட்டார். ஏன்னா அப்போ கூகுள் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்தமாதிரி விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அந்த மீனெல்லாம் ப்ரீட் பண்ணதுக்கு வந்து த கிரெடிட் கோஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரீம் ஜாப் எது அப்படின்னா வந்து இந்த அக்வாரியம் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவில் படிக்கிறப்ப நம்ம காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம், ஸோ நம்ம கிண்டியிலேருந்து அங்கே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா திருசூலத்தில் வந்து ட்ரெயின் நிற்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃப்ளைட்டு ஏர்க்ராஃப்ட்லாம் அப்படியே பறந்துட்டுருக்கும், அப்படியே பார்க்கறதுக்கு அதுவே இன்ஸ்பைரிங்காக அப்படியே செம்மையாக இருக்கும், கெத்தாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த மற்ற ஸ்டேஷனை கம்பேர் பண்ணுறப்ப திருசூலம் வந்து ரொம்ப கர்சடாவாக இருக்காது, நிறைய கடை ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க, சுற்றி வீடு, புகை, பொல்யூஷன் எதுவுமே அவ்வளோ இருக்காது, க்ளீனாக இருக்கும் காற்று. அது பக்கத்துலேயே ஒரு மலை இருக்கும், அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவர் ஒன்று இருக்கும். அந்த டவர் தான் வந்து பவர் லைன், ஹை டென்ஷன் பவர் லைன்ஸோட டவரோட டெஸ்டிங் சென்டர் அது. ஸோ அது வந்து எங்கள் அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சென்னை போன புதுசில் வந்து சொன்னது, இதுதான் வந்து டவர் டெஸ்டிங் சென்டர் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போலேருந்து அந்த இடத்துக்கு அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் இப்படியே நம்ம வேலை செஞ்சால் சூப்பராக இருக்கும்ல, ஒரு க்ளீனான ஒரு அட்மாஸ்ஃபியரில் அப்படியே ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சிவில் வேறு ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்லி அந்த சைட் போகிறப்போ வந்து தோணும், நான் படித்து முடிச்சுட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் சாலிட் மெக்கானிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஓகே அதில் கொஞ்சம் அரியர்லாம் வச்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம அந்த வேலை வேணாம், அதே மாதிரி வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் ஜாப்ன்றது அந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்கோ, இதுனா இப்படி இருக்குமோ, வா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு இருக்கும். பட் ஆக்சுவலாக அதில் என்ன இன்வால்வ்டுன்னு கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது நம்மளுக்கு ஆக்சுவலாக செட் ஆகுது. வெறும் பேரை வச்சு ட்ரீம் ஜாப் வந்து இட் டசன்ட் ஒர்க். ஸோ நான் ஆஸ்திரேலியா வரதுக்கு முன்னாடி யோசிச்ச ஆப்ஷன்ஸில் ஒன்று வந்து பைலட் ஆகணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் நான் விசாரித்தது இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் பைலட்டு டொமஸ்டிக் பைலட்டுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் டொமஸ்டிக் பைலட்னா நிறைய ஒர்க் இருக்கும், இட்ஸ் மோர் லைக் அதுவும் ஒரு டிரைவர் ஜாப் தான். ஸோ ரொம்ப பெருசாக வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப பெருசாக சேவையாக வந்து நிறைய இருக்காது. அண்ட் இட்ஸ் அ மொனோட்டோனஸ் ஜாப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அண்ட் ஸோ அதனால் வந்து அது எடுக்கலாம், எடுத்திருந்தா நேரத்துக்கு வேலை இருந்திருக்காது. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் இந்த பைலட் ஜாபு, எத்திக்கல் ஹேக்கரு அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து ட்ரீம் ஜாபாக இருக்குது. இதில் தெரியாத ஒரு ஃபீல்டு வந்து எனக்கு வந்து ஏஐ இன்டெலிஜென்ஸு, லெட்ஸே வந்து மிஷின் லேர்னிங்கு, டீப் லேர்னிங்கு, அந்தமாரி இது எல்லாமே வந்து பஸ்வேர்ட்ஸ். இந்த பஸ்வேர்ட்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரீம் ஜாப்ஸாக இருக்கும். இந்த பஸ்வேர்ட்ஸ் இல்லாமல் நிறைய ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டு நம்மளுக்கு தெரியல, அதில் என்ன வேலை இன்வால்வ்டுன்னு தெரில. அண்ட் ஆல்சோ இந்த பஸ்வேர்ட்ஸ்லேயும் வந்து என்ன இன்வால்வ்டுன்னு தெரில. நம்ம எல்லாம் சொல்லலாம், எனக்கு வந்து ஏஐயில் வேலை செய்யணும், எனக்கு வந்து டீப் லேர்னிங்கில் வேலை செய்யணும், எனக்கு வந்து மிஷின் லேர்னிங்கில் வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் அதுக்கு எவ்வளோ வாண்டட் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் படிக்கலாம் அதை பற்றி, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸி படிக்கிறது, அதை பற்றி ஒரு சின்னதாக வீட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது முடிச்சதுக்கப்புறம் நாக்கரியில் மொத்தம் எத்தனை வேலை இருக்குன்னு இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த நீஷ் ஃபீல்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இப்போ ஏஐ எடுத்துக்கோங்க, மிஷின் லேர்னிங் எடுத்துக்கோங்க, இதை நீங்கள் போய் நாக்கரியில் சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்டுக்காக நிறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் ஏஐயில் வேலை கிடச்சிரும், ஏஐனா செம்ம ஃபீல்டு அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் இன் ரியாலிட்டி வந்து டிமாண்ட் வந்து கம்மி, இந்த நீஷ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் டிமாண்ட் கம்மி. அண்ட் எப்படி நீங்கள் வந்து ஒரு வேர்டை பார்த்தே ஆசைப்படுறீங்க, பைலட் ஆகணும், ஏரோப்ளேனில் போகலாம் அப்படின்ற மாரி ஒரு அவுட்லுக்கை பார்த்து நம்ம அது வந்து ட்ரீம் ஜாப்னு நம்ம சொல்கிறோமோ, இதேமாரி நிறைய பேர் சொல்லுவாங்க, கோடிக்கணக்கான பேர் சொல்லுவாங்க. அந்த கோடிக்கணக்கான பேர் நிறைய பேர் வந்து அந்த ஃபீல்ட்லேயே இருப்பாங்க.
ஸோ அப்போ வந்து யூ ஜஸ்ட் இந்த பஸ்வேர்ட்ஸில் வந்து எப்போவுமே வந்து காம்படிஷன் அதிகம். அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஏன் வந்து ஒரு 35-40 இயர்ஸ் இருக்கவங்க வந்து ட்ரீம் ஜாப் நான் போகணும் ராகுல் அப்படின்னு எனக்கு ஏன் மெசேஜ் அனுப்புறதில்ல, அந்த சின்ன வயசில் மட்டும் அனுப்புகிறாங்க அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற விஸ்டம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸில் தெரிஞ்சிடும். அது சின்ன வயசில் வந்து தெரியாது. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் படிக்கிறப்ப, இந்த காலேஜ் இந்த முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் ஒர்க் போகிறப்ப, ராகுல் என்னோட ட்ரீம் ஜாப் இது தான், எனக்கு வந்து இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு அதில் போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, போய் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். அந்த ஜாபில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். அதில் என்னன்னு தெரிஞ்சிடும். இங்கே ஒரு டெஸ்க், அங்கே ஒரு டெஸ்க், இங்கே ஒரு கம்ப்யூட்டர், அங்கே ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதில் நீங்கள் வேறு டூல் யூஸ் பண்ணுவீங்க, அதில் வேறு டூல் யூஸ் பண்ணுவீங்க. பட் த ப்ராப்ளம் சால்விங், இந்த அனாலிட்டிக்ஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் சிமிலர். நீங்கள் வந்து ஒரு கேட் டிசைன் இன்ஜினியருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் வந்து என்ன ராகுல் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆச்சு. இது சிவில் இன்ஜினியர், இது வந்து ஐடி, இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நான் இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு தான் என்னோட ட்ரீம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு டெஸ்க் ஜாப், ரெண்டுமே ஒரு கம்ப்யூட்டர் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க, ப்ரிட்டி மச் இட்ஸ் ஸ்டில் யூசிங் த சேம் திங். இதில் ஒன்றும் நீங்கள் வந்து கையில் வரையில எதுவும் வரையில, இட்ஸ் ஸ்டில் அ சாஃப்ட்வேர். இதில் நீங்கள் வந்து ஒரு கோடை பாலிலைன் வரைகிறீங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு சர்க்கிள் போடுறீங்க, அதில் வந்து எல்லா ஒர்க்கும் நீங்கள் இப்போ கேடில் பண்ணுறீங்க. இதே மாதிரி இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இருக்கும், விஷுவல் ஸ்டுடியோ மாதிரி இருக்கும், அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் யூஐ இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் யூஐக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு கோட் பிஹைண்ட் எழுதுவீங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு பாப்அப் கார்டு அப்படின்னு எழுதுவீங்க. வேறு இங்கே ஆட்டோகேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன் நீங்கள் போட்டுட்டு இந்த கிராஸ் செக்ஷனோட ப்ரொஃபைலில் டெப்த் என்னன்னு சொல்லிட்டு அங்கே நோட்ஸ் எழுதுவீங்க. ஸோ ப்ரிட்டி மச் வந்து அந்த ஒர்க் வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் சிமிலர் எந்த ஃபீல்டாக இருந்தாலும். ஸோ இட் இஸ் நாட் கோன் பி நீங்கள் நினைக்கிற மாதிரி பைலட் ஜாப் நான் வந்து அப்படியே சூட்லாம் போட்டுட்டு நான் வந்து இந்த ட்ராலி தூக்கிட்டு போவேன் அப்படின்ட்டு. கைஸ், என்னோடய ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம், என்னோடய ஃப்ளையர் பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வில் பி அமேஸ்ட். என்னோடய கிராசரிஸ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃப்ளையர் பாயிண்ட்ஸில் நான் வாங்குவேன். அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும். வாரத்துக்கு 3 சிட்டி போய் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கன்சல்ட்டிங் ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். சீரியஸாக சொல்லணும்னா காண்டாயிடுங்க. நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட் தட் ஈஸி. அப்போ வந்து தான் எனக்கு வந்து புரியுது இந்த பைலட் ஜாப் வந்து இட் வுட் ஹவ் பீன் அ ராங் மிஸ்டேக், இட் வுட் ஹவ் பீன் அ மிஸ்டேக் ஃபார் மீ. ஸோ அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சது வந்து நான் நிறைய ட்ராவலிங் பண்ணப்போ தான். என்னென்னா அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்பெல்லாம் இருக்கும், நான் சூட் போட்டு போகிறேன் அப்படின்ட்டு அது குளிர்காக போடுறது. ஏன்னா அடுத்த நாள் கன்சல்ட்டிங் கிளைண்ட் பிளேஸில் இருக்கும். அப்போ இங்கே ஒரு ஜாக்கெட் அங்கே ஒரு ஜாக்கெட்னு போட முடியாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூட்டை போட்டுட்டு அந்த ஃப்ளைட்டில் உட்கார்றப்ப செம்ம காண்டாக இருக்கும். ஸோ இப்போ சூட்டை கழட்டிட்டு அவங்களோட கார்பெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது அவங்க அதிகமாக துவைக்க மாட்டானுங்க. ஸோ அது வந்து நம்ம அடுத்ததாக வேறு ஏதாவது போகிற கன்சல்ட்டிங் போகிற இடத்துல உடம்பு சரியில்லாமல் போயிடும். அண்ட் அதேமாரி சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாப்பாடு அங்கே ஒரு சாப்பாடு, டைம் ஜோன் மாறும். அண்ட் சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக பட்ஜெட் இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா அடுத்த நாள் ஏதாவது நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் காசு எவ்வளோ செலவு பண்ணி கிளைண்ட் பிளேஸுக்கு போகிறோம், அங்கே ஒர்க்கு டெலிவர் பண்ணலன்னா ஒரு சின்ன பிளாக் மார்க் ஆகும். அப்படின்ட்டு சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், தண்ணி கரெக்டாக இருக்கணும், அண்ட் தூக்கம் இருக்காது, ஃப்ளைட் ஜெட்லாக். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாரத்தில் ஒரு 3 சிட்டி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தோன்னா எவ்வளோ ஜெட்லாக். ஈவன் ஒரு 2 hours டிஃப்ரென்ஸ், நீங்கள் டைம் ஜோன் டிஃப்ரென்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குற டைம், எந்திரிக்கிற டைம், சாப்பிட்ற டைம் எல்லாமே மாறும். இது வந்து நம்மளுக்கு தெரியும், கரெக்ட் டைம் 12 மணிக்கு இப்போ பர்த் டைமுக்கு 12 மணிக்கு சாப்பிட்டாச்சு அப்படின்ட்டு. பட் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சிட்னியில் வந்து 2 மணியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சு உடம்பு ஜீரணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டைம் அது. ஸோ அப்போ நீங்கள் வந்து முன்னாடி சாப்பிட்றீங்க. இப்போ உடம்புன்றது வந்து இட் டசன்ட் கேர், நீ என்ன வேலை செய்கிற, நீ பைலட்டா வா செம்ம அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக என் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நான் மாற்றிக்கிறேன் அப்படிலாம் இருக்காது. அது வேலையை செஞ்சுட்ருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரீம் ஜாப் அப்படின்றது வந்து ரொம்பலாம் அழட்டிக்காதுங்க கைஸ். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா, ஏதோ ஒரு வேலை, அந்த ஒரு இப்போ நீங்கள் படித்ததுக்கு ரிலேட்டடாக ஒரு வேலையா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓவர் திங்க் பண்ணுறீங்க. நான் வந்து இதை பண்ணுறோம், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்ட்டு டோன்ட் ஓவர் திங்க். ஒரு 2 பிளான் வச்சுக்கோங்க. அந்த 2 பிளானையும் வந்து இந்த வீக் எக்ஸிக்யூட் பண்ணுற பிளானாக இருக்கட்டும். நீங்கள் வந்து 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அதெல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கிற பிஸ்னஸ் பண்ணேன். பட் ஏன் இவ்வளோ நாள் வந்து நான் ஒர்க் பண்ணிருந்தேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கே ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து ஆன்சரே இல்லை. என்னென்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ட்ரீம் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்தான் மேபி நான் சேஸ் பண்ணிருந்தேனோ. ஏன்னா ஐடி செக்யூரிட்டி போனேன், அது என்ன ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ வாண்ட் டு டூ இட். நான் ஐடி செக்யூரிட்டியில் இருக்கணும், ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஃபீல்டு வந்து போனதுக்கப்புறம் தான் தெரியுது வந்து ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வருது. என்னோட சீனியர்ஸ் சில பேருக்குலாம் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்குறேன். அண்ட் தட்ஸ் பிகாஸ் லைக் நம்ம ஒரு நார்மல் ஃபீல்டில் நம்ம ஒரு ஐடி சப்போர்ட்டில் ரெகுலர் ஐடி சப்போர்ட்டோ ஒரு பிபிஓவோ இருக்கிறப்ப நம்மளுக்கு மிஞ்சி போனால் அதில் விண்டோஸில் வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகலை, விண்டோஸில் வந்து என்னோட கீபோர்டு ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும். நம்ம பொறுமையாக ஒரு இமெயில் அனுப்பிச்சு விட்றலாம், இல்லைனா கால் பண்ணி பொறுமையாக பேசலாம், கஸ்டமர் வந்து ஜாலியாக பேசுவாங்க. இதே ஒரு ஐடி செக்யூரிட்டினா அது வந்து லெட்ஸே நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து ஈமியா செக்ஷன், அதாவது யூரோப் செக்ஷன். ஸோ அங்கே வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆட்டோமொபைல் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும்,
பெர்லிஸ், மிச்லின், பிஎம் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இவங்களோட நெட்வொர்க்குள்ளார ஏதோ ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னா தே டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஏன்னா இட்ஸ் வெரி ஹைலி ஃபண்டட் ப்ரோக்ராமாக இருக்கும், இல்லை ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து தே டேக் இட் வெரி சீரியஸ்லி. அண்ட் சிவியாரிட்டி எக்ஸ்கலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மற்ற பிபிஓ செக்மெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அதில் வந்து சிவியாரிட்டி அதிகமாக வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா ஆஃபீஸில் நீங்கள் உங்களை சுற்றி வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சிவியாரிட்டி வரலனாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வரும். ஸோ அவங்க பேனிக் ஆகிறது, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அவங்க வந்து அப்படியே பதட்டப்படுறது, அது எல்லாமே வந்து இட் கேச்சஸ் ஆன் யூ. ஏன்னா நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இன்னும் கோமா திட்டிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹார்ட் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டில் பாருங்கள், ஒன்று எனக்கு வரும், இல்லைனா இங்கே வரும், அங்கே வரும், இங்கே வரும். அப்போனா ஆக மொத்தம் இந்த என்டையர் ஏரியா பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க டென்ஷனாக அப்படி வேலை செய்கிறப்ப நம்மளால் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஒரு 10 years 15 years வேலை செஞ்சிங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் உங்கள் உடம்புக்கு, உங்கள் ஹார்ட்டுக்கு, உங்கள் மைண்டுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ தட் இஸ் நாட் கோன் பி ஹெல்த்தி. பட் அது வரத்துக்கு முன்னாடி எனக்கு அது ஒரு ட்ரீம் ஜாப். அந்த ஜாபில் நான் சேர்ந்தால் எனக்கு பயங்கர கூலாக இருக்கும். வாவ், நான் ஒரு ஹேக்கர் ஆகிடலாம், நான் வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சி, த ட்ரீம் ஜாப் இஸ் ஆக்சுவலி மித் கைஸ். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் திறமை என்னவோ நீங்கள் இப்படி யோசிங்க. உங்களுக்கு வந்து நல்லா வரைய தெரியுமா, அந்த வரைகிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஃபேன்சியாக டெசிக்னேஷன்ஸ் இதெல்லாம் விடுங்க. தட் லெட் த நேம் பி எனிதிங். எந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் என் திறமையை நான் நிற்க வச்சேன்னா அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், எல்லாருக்கிட்டையும் அது அப்ரிசியேஷன் கிடைக்கும், அதனால நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து தட் இஸ் யுவர் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ எனக்கு வந்து நல்லா பேச தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த யூடியூப் நான் பண்ணும். ஸோ இதை நான் வந்து ஒரே நாளில் போயிட்டு நான் வந்து நான் யூடியூப்பில் போட்டேன் எல்லோரும் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 வருஷம் போடணும், ஒரு 1200 வீடியோ பண்ணணும். ஓகேவா? இது வந்து வெறும் ஆஸ்கிரபிள் மட்டும் இல்லை, எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் 200 வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் கிரிப்டோ சேனலில் ஆல்ரெடி 15-20 வீடியோ பண்ணியாச்சு. அண்ட் கேமர் ரெகுலர்னு 7-8 வீடியோ பண்ணியாச்சு. மற்ற சேனல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரீம் ஜாப். இப்போ நீங்கள் சொல்லலாம், அன்றைக்கி ஒருத்தர் சொன்ன ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து இந்த பேசுகிறதுலாம் நல்லா வருது, இதுதான் உங்களோட ட்ரீம் ஜாப்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இந்த டாபிக் வரப்போ தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது இந்த இது. ஸோ அப்போ நம்ம ட்ரீம் ஜாப் என்ன அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் நத்திங் கைஸ். நம்மளோட ஸ்கில் செட்டுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தா அதை நம்ம ரசித்து செய்வோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ப்ளே கிரவுண்ட் அது. we know how to play and we can do it. Okay, we'll catch up again in another video. Thank you so much guys and cheers.